ரைட். இப்ப அந்த சடத்தை ஆக்கும் ஒரு குடும்பத்தை பத்தி பார்க்க போறோம். யாரு? குவார்க்ஸ் குடும்பத்தை பத்தி பார்ப்போம். இந்த குவார்க்ஸ் குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் உங்களுக்கு இதுதான் என்ன எக்ஸாம் மெயினா வரப்போற கேள்விகள். அப் குவார்க்ஸ் இந்த குடும்பத்துல உள்ள ஆக்களை எழுத தெரிஞ்சுக்கணும். அப் குவார்க்ஸ் அவருக்கு ஆப்போசிட் ஆகிறாள் டவுன் குவார்க்ஸ். அடுத்து சாம், ஸ்ட்ரேஞ்ச். அடுத்தது டாப், பாட்டம். அப்படி இப்படி குவார்க்ஸ் இருக்கிறான். இப்ப பாருங்க, இப்ப இந்த மேல உள்ள ஆவர்த்தனத்துல உள்ள ஆக்களுக்கு வந்து ஏற்றம் வந்து +2/3. இந்த ஆவர்த்தனத்துல உள்ள ஆக்களோட ஏற்றம் வந்து +2/3 இலத்திரண்ட ஏற்றம். அப்படின்னா ஒரு இலத்திரண்ட ஏற்றத்தை போல 2/3 மடங்கு. கீழே உள்ள ஆவர்த்தனத்தில் உள்ள ஆக்களோட ஏற்றம் வந்து -1/3. அதாவது என்ன? டவுன் டேயும் -1/3, ஸ்ட்ரேஞ்ச் டேயும் -1/3, பாட்டம் டேயும் -1/3. ரைட். அடுத்தது எல்லாரையும் கரங்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன? +12 எல்லாரை. அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரங்கள் என்ற விஷயம் வந்து அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இப்ப இதுல வந்து இவங்களை வந்து என்ன சொல்லுவோம்? இந்த ரெண்டு பேரையும், அப்பையும் டவுனையும் முதலாம் தலைமுறை குவார்க்ஸ். முதலாம் தலைமுறை குவார்க்ஸ் சொல்லுவோம். சாமையும் ஸ்ட்ரேஞ்சையும் இரண்டாம் தலைமுறை குவார்க்ஸ் என்று சொல்லுவோம். டொப்பையும் பொட்டமையும் மூன்றாம் தலைமுறை குவார்க்ஸ் என்று சொல்லுவோம். இது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த தலைமுறை அதிகரிக்கும் போது என்ன செய்யும்? அந்த வந்து என்னவாய்க்கும்? அதிகமாக இருக்கும். தலைமுறை அதிகரிக்கும் போது திணிவு அதிகரிக்கும். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது நீங்க நான் சொன்ன விஷயம் தான் +2/3 -1/3 இதுல ஏற்றம். அப்ப இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சிருந்தா போதும். அடுத்தது எல்லாரையும் கரங்கள் வந்து எவ்வளோ? கரங்கள்னா ஸ்பின் என்று சொல்றது. அது வந்து எவ்வளோ? +12. ரைட். இப்ப இதுல முக்கியமான விஷயம், இதுல வந்து எக்ஸாம்ல கேட்கப்படுற விஷயம், இப்ப நியூட்ரன் எடுப்போம். நியூட்ரன் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா UDD. ஒரு அப் குவார்க்ஸாலையும் 2 டவுன் குவார்க்ஸாலையும் ஆக்கப்பட்டிருக்கு. யாரு? நியூட்ரன். இவருக்குரிய விஷயம் நியூட்ரன் பத்தி கதைக்கிறேன். அப் குவார்க்ஸ்ட ஏற்றம் எவ்வளோ? +2/3. டவுன் குவார்க்ஸ்ட -1/3. மத்த டவுன் குவார்க்ஸ்ட -1/3. ஆகவே இது மூணையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 0 வரும். ஆகவே நியூட்ரன் விலையுள் ஏற்றம் எவ்வளோ? 0. அப்ப ஒரு நியூட்ரனை எடுத்தீங்கன்னா அந்த நியூட்ரன் வந்து ஒரு அப் குவார்க்ஸ், அடுத்தது 2 டவுன் குவார்க்ஸாலையும் தான் ஆக்கப்பட்டிருக்குது. இந்த குவார்க்ஸை வந்து இணைச்சு வச்சுக்கொள்றதுக்கு ஒரு ஆள் பாவிப்போம். அதை வந்து நாங்க சங்கிலி மாதிரி குறிச்சு காட்டுவோம், ஸ்பிரிங் மாதிரி குறிச்சு காட்டுவோம். சங்கிலியில ஸ்பிரிங் மாதிரி குறிச்சு காட்டுவோம். இவருக்கு பேர் வந்து குளூஆன்ஸ். இவரை பற்றி நாங்க பிறகு பார்ப்போம். குவார்க்ஸை இணைத்து வச்சுக் கொள்றதுக்கு யாரு? குளூஆன்ஸ் பயன்படுத்தப்படுவது. அவ்வளவு இப்போதைக்கு விளங்கிக்கொள்ளும். ரைட். குளூஆன்ஸ் தான் என்ன? இவன் இந்த குவார்க்ஸ்களுக்கு இடையிலான விசை மாதிரி. இப்ப 2 திணிவு இருந்துச்சுன்னா M1 M2 2 திணிவு இருந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்கும் இடையிலான கவர்ச்சி விசை வந்து என்ன? கவர்ச்சி விசை வந்து ஈர்ப்பு விசையால வழங்கப்படும். ஈர்ப்பு விசையால தான் இந்த 2 திணிவும் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த குவார்க்ஸை இணைச்சு வச்சு கொள்றதுக்கு குளூஆன்ஸ் என்ற ஒரு துணிக்கை, அந்த விசைக்கு காரணமான ஒரு துணிக்கை வந்து பயன்படுத்தப்படுவது. அதை இப்படித்தான் குறிச்சு காட்டுவோம். அது நாங்க இதுக்கு பிறகு பார்ப்போம். ரைட். அதே மாதிரி புரோட்டான் வந்து UUD, அதாவது +2/3 +2/3, அடுத்தது +-1/3. இது மூணையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? +3/3, அதாவது +1. புரோட்டான் வந்து என்ன? இலத்திரண்ட ஏற்றத்தை போல +1 மடங்கு ஏற்றத்தை கொண்டிருக்கும். இதான் என்ன? புரோட்டான். இது வந்து நியூட்ரான். அப்ப எக்ஸாம்ல கேட்கப்படுற முக்கியமான பாயிண்ட், கேட்கப்படுறது அல்லது கேட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுற விஷயங்கள் வந்து என்ன? தலைமுறை அதிகரிக்கும் போது
இப்போ குவாக்ஸ்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா தலைமுறை அதிகரிக்கும் போது என்ன உறுப்பினர்களோட திணிவு அதிகரிக்கும், அது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த ஏற்றம் ஒரே ஆவர்த்தனத்துல எல்லாருக்கும் +2/3 என்ற ஏற்றம் இருக்கும். இங்க கீழுள்ள ஆவர்த்தனத்துல எல்லாருக்கும் -1/3 என்ற ஏற்றம் இருக்கும். அடுத்தது புரோட்டான் வந்து என்ன குவாக்ஸால ஆக்கப்பட்டிருக்குது, UUD. அதே மாதிரி நியூட்ரான் வந்து என்ன குவாக்ஸால ஆக்கப்பட்டிருக்குது, UDD. ஆகவே இன்னொரு கேள்வி கேட்கப்படலாம் இந்த இடத்துல, புரோட்டானும் நியூட்ரானும் நீங்க இவ்வளவு படிச்சா பிறகு உங்கள்கிட்ட யார் சரி வந்து கேட்கிறாங்க புரோட்டானும் நியூட்ரானும் வந்து அடிப்படை துணிக்கைகளான்னு கேட்டா ஆன்சர் என்ன, இல்ல. புரோட்டனையும் நியூட்ரனையும் வந்து இன்னொரு ஆள் ஆக்குறாங்க, இன்னொரு ஆக்கள் தான் என்ன உருவாக்குறாங்க. ஆகவே புரோட்டானும் நியூட்ரானும் கட்டாயம் அடிப்படை துணிக்கைகளாக இருக்க முடியாது.